ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 21 முதல் 27 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. செப்டம்பர் 21 சர்வ அமாவாசை திதி வருகிறதுங்க. நம்ம இந்த ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் 27 நட்சத்திரங்களை பற்றி போட்டுட்ருக்கோம். அஸ்வினி பரணி அப்படி ராவதி வரைக்கும் போட்டுட்ருக்கு வரோம். நீங்கள் அந்த நட்சத்திரத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புவீங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். அதை பார்த்து பயனடையுங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் செப்டம்பர் 21 முதல் 27 வரைக்கும் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்தில் இருப்பது சூப்பர். ராசிநாதன் எந்த ஒரு கிரகமோ 11 இருந்தால் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ ராசிநாதன் இருந்தால் இன்னும் கௌரவம், புகழ், அந்தஸ்து, சந்தோஷம். 11ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அதிகப்படியான வருமானம் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், பணம் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். வங்கி கணக்கு உயரக்கூடிய நிலை. பாருங்கள், குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் உச்சநிலை பெறுகிறார். இதையும் தாண்டி குரு பார்வை ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அற்புதங்க. இதில் 10ஆம் இடத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்கு 10ஆம் இடம் சந்திர பகவான். அவர் ஒரு ராசிக்கு 2.25 நாள் இருப்பார். அவரை பொறுத்தவரையிலேயே ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 12ஆம் இடம், 11ஆம் இடம் சூப்பர், 12ஆம் இடம் ஓகே. அதுக்கப்புறம் ராசியில் குரு பார்வையில் குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம் இதெல்லாம் ஏற்படுகிறது. கடைசி 2 நாள் உங்களுக்கு விருச்சிகத்தில் நீச்சம் அடைகிறார். இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் 11 சிறப்பாக இருப்பதால் அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாகவே அமையும். சந்திர பகவானுடைய சஞ்சார நிலையும் கடைசி 2 நாள் தான் நீச்சமாக இருக்கார். அது கூட 2ஆம் இடத்துல இருக்கார், நீச்சமாக இருக்கார். மற்ற நாட்கள்லாம் 5 நாளும் அமக்கலமாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. என்னங்க வழக்கமாக சொல்கிறதானுங்க இந்த ராசி பலன், அதுவும் வார ராசி பலன். இந்த வாரம் எப்படிங்க உங்களுக்கு வித்தியாசமாக இருக்க போகுது? எல்லாமே ஒரே மாதிரி தானங்க இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறீங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை வச்சு தான் நம்ம பலனை சொல்கிறோம். ஆண்டு கிரகங்கள் ஸ்டாண்டர்டைஸாக அங்கே தான் இருக்காங்க. ஆனால் மாத கிரகங்கள் மாறும் பொழுது சில மாற்றங்கள் வரும். இப்போ பாருங்கள், சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது.
அதுலேயும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் நான் சும்மா இருக்கேன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா 11ஆம் இடம் என்பது அளப்பரிய லாபத்தை தரக்கூடிய இடம், வருமானத்தை தரக்கூடிய இடம். அப்போது சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கான்னு சொன்னால், அப்போது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறை அன்பர்களுக்கு பிஸி ஷெட்யூல், நல்ல ரெட்டிப்பு வருமானம். அதாவது பகலில் ஒரு ஷிஃப்ட்டு, நைட்டு ஒரு ஷிஃப்ட்டுன்ற மாதிரி நீங்கள் ரெட்டிப்பு வருமானத்தை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமல்ல, வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு பொக்கிஷமான காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் 7க்குடைய செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். குரு மங்கள யோகம் பெறுகிறது. அப்போது குரு பார்வை பெற்ற செவ்வாய் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். அப்படின்னும் பொழுது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் ஜீவனஸ்தானம் நல்லா இருக்குது. அப்போ 11ஆம் இடம் சிறப்பாக நல்ல லாபத்தை பெறும், பண வரவு இருக்கும். பண வரவு இருந்தால் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. 7க்குடையவன் ராசியில் அமைந்து செவ்வாய் குரு பார்வை பெறுகிறார். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஒன்று, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். அல்லது பிறந்த வீட்டிலிருந்து ஜுவல்ஸோ, பொருட்களோ அல்லது சொத்துக்கள் பிரித்து காசு பணம் கொண்டு வர்றதுக்கோ இல்லை சொத்து பிரித்து கொண்டு வர்றதுக்கான ஒரு அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் இந்த கேது 11ல் இருக்கார், புதன் 12ல் இருந்தாலும் 9க்குடையவன் அவர் உச்சமாக இருக்கிறார். இப்போ டாக்குமெண்ட்டு, வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, பூமி வாங்குறீங்க, ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க, போன மாதத்தில் வாங்குறீங்கன்னா கூட சரி, இல்லை இப்போ வாங்கப்பா, இனிமேல் எதிர்காலத்தில் வாங்கக்கூடிய இந்த வாரம் வாங்கிறதுக்கான அமைப்பும் இருக்குது. டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏதாவது வரும். டாக்குமெண்ட்னா ஒரு எழுத்து பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருக்கும், இல்லை ஒரு சர்வே நம்பர் மாற்றி போட்டிருப்பீங்க. இது போல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு திருத்தக்கூடிய, டாக்குமெண்ட்டு இது பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இருந்தாலும் ராசியை குரு பார்ப்பது தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள், கௌரவ, புகழ், சமூகத்தில் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அந்தஸ்து பெரிய லெவலில் நீங்கள், ஏன்னா ராசியை குரு பார்க்குறார். 9ஆம் இடத்தில் குருவே இருக்கிறார். 9க்குடையவன் உச்சமடைகிறார். ராசிநாதன் 11ல் இருக்கார். அப்போ இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகம் நிறைந்த வாரம் இது அப்படின்னு சொல்லணும். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பரஸ்பரம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, இப்படி இதையும் தாண்டி நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது. 5ல் ராகு இருக்கப்படாது, ஆனால் 5ல் ராகு இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் படிக்கிற இடத்துல, இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ, பிள்ளைகள் மூலமாகவோ, சக மாணவர்கள் மூலமாகவோ சில பிரச்சனைகள், இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வர நிலை இருக்கிறது. உங்களுக்கு சந்தோஷ குறைவு ஏற்படும். ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக போகலாம். இதில் குரு பார்வை ராகுக்கு கிடைப்பதால் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும், நம்ம சொன்னது தெரியுங்களா, பிள்ளைகளுக்கு இடர்பாடு, பூர்வீக சொத்தில் பிரச்சனை வந்தாலும் அது ரெக்டிஃபிகேஷன் ஆகும், சரியாகிவிடும். ஒரு பிரச்சனை இருக்காது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம், சாதிப்பீங்க.
அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 6ல் சனி இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் 5ல் இருப்பதாக ஒரு நிலை, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அவர் 6லிருந்து 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ட்ராவலிங், நீங்கள் போகிற ட்ரெயினோ பஸ்ஸுலேயோ இல்லை எதில் போனாலும் நீங்கள் உங்களுடைய உடைமைகளை நீங்கள் தவற விடுவதற்கான ஒரு அமைப்பு சூழல் இருக்கிறது. அல்லது களவாடப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம். ஏதோ உங்கள் பொருள் மிஸ் ஆகும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 8ஆம் இடம் அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அதாவது சில பேருக்கு வயசு அதிகமான ஞாபகம் மறந்து வந்துடுங்க. எது செய்யணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக ஒரு டைரியில் நோட் பண்ணி இது இந்த தேதியில் பண்ணணும்னு அதை செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. காசு பணம் இருக்குது, குறை இல்லை. ஆனால் சமயத்தில் ஏதாவது ஒரு இபி பில் கட்டாமல் போகலாம், இல்லை ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்ட மறந்துடுவீங்க. அங்கேருந்து அவங்க போட்டு பெனால்ட்டி போட்டு வரும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடம் ஒன்றும் பெரிய லெவலில் உங்களை ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா 8 11 இருக்கான், அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அவனே ராசிநாதனாக இருக்கிறான். 11ல் கேது இருந்தால் அளப்பரிய பலனை கொடுக்கும். அப்போ சுக்கிரன் சொஃபஸ்டிகேஷன், கேது இண்டிவிஜுவாலிட்டி. அவர் சுக்கிரன் எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆனால் கேது எதுவுமே வேணாம், நான் சாமியாராக போயிடணும், விட்டேத்தியாக இருக்கணும், நான் எதுவும் எனக்கு தேவையில்லை, தனிமை விரும்பியாக இருக்கக்கூடியவர். ஆனால் 2 கிரகமும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கு. இருந்த போதிலும் அவங்கவுங்கள வேலையை செய்வாங்க. இருந்தாலும் 11ல் கேது இருந்தாலும் தொழில் ரீதியாக நல்ல லாபம், உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு பதிவு, அதாவது பதவி உயர்வு, இதுபோல் நல்ல சமாச்சாரங்கள் நடக்கிறதுக்கான ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். அதாவது உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்து பாக்கியத்தை தருகிறார். அதனால் 10ஆம் இடம் சிறப்பாகிறது, நல்ல சம்பாத்தியம். 11ஆம் இடத்தில் லட்சுமி கடாட்சம், நல்ல பண வரவு. 11ல் சுக்கிரன் இருக்க கொடுத்து வைக்கணுங்க, அது எந்த ராசியாக இருந்தாலும். ஆனால் துலா ராசிக்கு ராசிநாதனாயிடுறார். அப்போது பொருளாதாரத்தில் அதிகப்படியான ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும். இப்போ பணம் வருது அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி இது டென்ஷன் இல்லாத சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது. உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.